ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. உங்களை சிநேகிக்க, உங்களை நேசிக்க, உங்கள் மேலே அன்பு கூற யாரும் இல்லையே பிரதர் அப்படின்னு கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற, உங்களை சிநேகிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சிநேகித்துக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம மேலே அன்பு கூறுகிறது மாத்திரம் இல்லாமல் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யாரை ஆண்டவர் சிநேகிக்கிறாரோ, யார் ஆண்டவரை சிநேகிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தில் இருக்காங்களாம். எத்தனை பெரிய பாக்கியம்! நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருந்தால் சாதாரணமாக இருப்போம்? யோசித்து பாருங்களேன் தேவ பிள்ளைல. அவர் கரத்தில் நம்ம இருப்போம்னா நம்ம ரேஞ்சே எவ்வளோ பேர் ரேஞ்சில் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. இன்றைக்கி உலகத்தின் கரத்துலையோ, பிசாசின் கரத்துலையோ, மனுஷர் கரத்தில் இல்லை. தேவ பிள்ளைல, நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் உள்ள கரத்தில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. தேவ பிள்ளைல, அவர் கரத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை, கலங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கரம் உங்களை தாங்கும், அவர் கரம் உங்களை நடத்தும், அவர் கரம் உங்களை பாதுகாக்கும், அவர் கரம் உங்களை போஷிக்கும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இது அறிந்த தாவீது சொல்கிறாரு, சங்கீதலின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்க கேட்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்கன் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும். தாவீதுக்கு தெரியும், ஆண்டவரே என் காலங்கள், என் ஃபியூச்சர், என் வாழ்க்கை உங்கள் கரத்தில் இருக்கு. எவ்வளோ சத்துருக்கள் இல்லை தாவீதுக்கு. ஆனால் பாருங்க, அவன் எல்லாவற்றையும் அறிந்த தாவீது, என் காலங்கள் உங்கள் கரத்திற்கு, ஆனால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே, ஆமேன். அவர் கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் கரத்தில் எத்தனையோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிமுகத்தோட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். அல்லேலூயா. நம்முடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி இருந்தோம். தேவ பிள்ளையில, அவர் கரம் சாதாரணமான கரம் அல்ல, அவர் கரம் உருவாக்குற கரம். உங்களை உருவாக்கின ஆண்டவர் தெய்வ பிள்ளையில உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆமென் உருவாக்கி இருக்கிறார். பயப்படாதீங்க. ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்துக்கு முன்பாக உடனே முதல் நாள் ஆதாமை சிருஷ்டித்திருந்தா ஆதாம் வெறுமையும் இருளும் ஒழுங்கினமான உலகத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டிருப்பார். ஆண்டவருக்கு தெரியும் ஆதாமை ஆமீன் எப்படி சிருஷ்டித்தன. 6வது நாள் தான் சிருஷ்டிக்கிறார். ஆதாமுக்கு ஒரு நல்ல குட் அட்மாஸ்பியரை உருவாக்கி அதன் பிறகு தான் என்ன பண்ணுறானாக்கா ஆமீன் ஆண்டவர் அழகாய் ஆமீன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். தேவப்பிள்ளையிலே, ஆதி சிருஷ்டிப்பிலே கர்த்தர் எவ்வளோ நேர்த்தியாய் அழகாய் சிருஷ்டிப்பாரானா, உங்களை உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ஏற்கனவே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியை தருவார். பயப்படாதீங்க. அவர் ஆமேன் அழகாக நேர்த்தியாக செய்வதற்கு உண்மையில் தேவனாக இருக்க கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கு. ஆமேன். அவர் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செய்யணும்னு இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், ஏற்கனவே ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய அதினதின் காலத்துக்கு வேண்டிய காரியத்தை உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே,
பரிசுத்தவான்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களெல்லாம் உங்கள் கரத்தில் வைத்து இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. நீர் ஆண்டவரே எங்களை உண்டாக்குனது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கீங்கப்பா. யாராருக்கு என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ கர்த்தர் அதை ஆண்டவரை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமாமக்கு செலுத்துகிற இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறீங்க, தைரியமாக போங்க. God bless you. ஆமென்.